சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். ராஜாக்களின் முதலாம் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 9. அங்கே அவன் ஒரு கெபிக்குள் போய் தங்கினான். இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர், எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்றார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசுவின் புண்ணிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றேன். சத்திய வசனத்தின் நிகழ்ச்சியை காண்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் எங்களுக்காக ஜெபியுங்கள், நாங்களும் உங்களுக்காக தொடர்ந்து பிரார்த்தனை செய்வோம். வேதாமத்திலே தீர்க்கர்களை குறித்து நாம் கற்று வருகிறோம். முதலாவதாக எலியாவை குறித்து தொடர் செய்தியாக கற்று வருகிறோம். அருமையானவர்களே, எலியாவினுடைய வாழ்க்கை நமக்கு நல்ல அறைகூவலான சத்தியங்களை தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது. எலியா என்பவர் சிறந்த ஊழியர், தேவனால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டவர். அவரை குறித்து யாக்கோபு நிருபம் 5ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நம்மை போல பாடுள்ள மனிதர். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே மேடு பள்ளங்கள் இருப்பது போல அவருடைய வாழ்க்கையிலும் அநேக மேடுகளும் உண்டு, பள்ளங்களும் உண்டு. இன்றைக்கு அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு கடினமான ஒரு சூழ்நிலையை விளக்கப் போகிறோம். எலியாவினுடைய வாழ்க்கை நாம் சிந்திக்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கையிலே கேள்வி கேட்காத ஒரு கீழ்ப்படுதலை நான் கற்றுக்கொண்டேன். அதே சமயத்தில் அசைக்க முடியாத ஒரு விசுவாச வாழ்க்கை, அதே சமயத்தில் உறுதியான ஜெப வாழ்விலே நிலைத்த தன்மையை காண முடிந்தது. ஆனால் இதே எலியாவின் வாழ்க்கையிலே சந்தேகங்கள் உண்டு, மன சோர்வுகள் உண்டு, பயங்கள் உண்டு, ஏமாற்றங்கள் உண்டு. அநேக சமயங்களிலே மனிதர்களை விட்டு விலகி தனித்து அவன் புலம்பின காலங்கள் உண்டு. இன்றைக்கு 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 9 நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். அருமையானவர்களே, இந்த திருமறை பகுதி மிக முக்கியமான ஒரு பகுதி. எலியா என்பவன் ஜெபித்தான், வானத்திலிருந்து அக்கினி வந்தது. உடனே ஜனங்கள் சொன்னார்கள், இஸ்ரவேலின் தேவனே மெய்யான தெய்வம் என்றார்கள். எலியா அங்குள்ள எல்லா பாகால்கள் தீர்க்கர்களை கொன்று போட்டான். இந்த செய்தி ஆகாப்பின் மனைவியான எசேபேலுக்கு தெரிய வந்தது. அவள் ஒரு மனிதனை அனுப்பி, நாளை தினத்தில் இதே நேரத்தில் இந்த ஒவ்வொரு பாகாலின் தீர்க்கலுக்கு தக்கதாக உனக்கு செய்யப்படும் என்றாள். இதை கேள்விப்பட்ட உடனே எலியா பயப்பட ஆரம்பித்தான். ஒருவேளை 850 பேருக்கு முன்பாக தைரியமாய் நின்ற இந்த அருமையான எலியா, ஆகாப் என்கிற பொல்லாத ராஜாவுக்கு முன்பாக தைரியமாய் உறுதியாய் நின்ற இந்த எலியா, எசேபேல் என்கிற ராணியினுடைய கூற்றை, அவளுடைய வார்த்தையை கேட்டபோது பயப்பட ஆரம்பித்தான். முதலாவதாக எலியாவின் வாழ்க்கையினுடைய நம்பிக்கையற்ற சூழ்நிலையை நான் சொல்கிறேன். நீங்கள் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 1 தொடர்ந்து வாசித்து கொண்டே வாருங்கள். அங்கு வேதவசனத்தில் பார்ப்பீர்கள் என்றால் 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 2, 3 வாசித்தால் திடீரென்று அவன் பயத்தினாலே கவப்படுகிறான். வேதாமத்தை வாசிப்பீர்கள் என்றால் ஆபிரகாம் பயந்திருக்கிறார். அதே சமயத்திலே ஒவ்வொரு பக்தர்களும் பல கோணங்களில் பயந்திருக்கிறார்கள். இங்கே எலியா ஆண்டவருக்கு பயந்த மனிதன் இப்பொழுது ஒரு பெண்ணுக்கு பயப்பட ஆரம்பித்தான். ஆண்டவர் இதுவரையிலும் தன்னை காத்தாரே அல்லது இனியும் காப்பார் என்கிற அந்த விசுவாச தன்மையிலே அவன் தளர்ந்து போனான். பயம் அவனை கவ்வியது. இதனாலே நம்பிக்கையற்ற நிலையில் இருந்தான். 2வதாக அவனுடைய வாழ்க்கையிலே தன்னோடு வந்த வேலைக்காரனை வராதே என்று சொல்லி நிறுத்திவிட்டு போகிறான். தன் உடன் ஊழியனை கூட அவனால் நம்ப முடியாத அவநம்பிக்கை நிலைமை. 3வதாக அவனுடைய வாழ்க்கையிலே அநேக மன அழுத்தங்கள், சோர்வுகள். சூரச்செடியிலே படுத்துக்கொண்டு கர்த்தாவே என்னை எடுத்துக்கொள்ளும் என்று ஜெபிக்கிறான். அவன் தவறான ஒரு ஜெபத்தை செய்தான். அவன் வாழ்க்கையிலே செல்ஃப் பிட்டி என்று சொல்லலாம், சுயபிரதாபம்.
என் முற்பிதாக்களை காட்டிலும் நான் நல்லவன் இல்லை என்று சொன்னான். சூழ்நிலைகளை தவறாக மதிப்பிட்டான். நான் ஒருவன் மாத்திரம்தான் இருக்கிறேன், எல்லாரையும் இந்த ராஜாவும் எசபேலும் கொன்று போட்டார்கள் என்று புலம்புகிறான். நான் உமக்காக மகா வைராக்கியமாயிருந்தேன் என்று சொன்னான். அது மாத்திரமா, சொல்லுகிறதே பல முறை திரும்ப திரும்ப சொல்கிறான். இதை இந்த 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்திலே நாம் காண முடிகிறது. அது மாத்திரமா, அவனுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், தான் ஒருவன் மாத்திரம் ஆண்டவருக்காக நிற்பதை போல அவன் எண்ணுகிறான். சூழ்நிலைகள் மேலே கண்களை வைத்தானே தவிர சூழ்நிலைகளை மாற்றி அமைக்கிற ஆண்டவரை அவன் மறந்து போனான். இந்த நம்பிக்கையற்ற சூழ்நிலைக்கு அடிப்படை என்ன? அவன் ஆண்டவர் மேல் வைத்த அந்த விசுவாசத்திலே தளர்ந்து போனான். அருமையான என் சகோதர சகோதரிகளே, ஒரு காலத்திலே வல்லமையாக நீங்கள் ஆண்டவரால் பயன்படுத்தப்பட்டிருந்தீர்கள். ஒரு காலத்தில் ஆண்டவருக்காக தைரியமாய் சாட்சினீர்கள். ஒரு காலத்திலே ஆண்டவரை முதலிடம் வைத்தீர்கள். இப்போது சூழ்நிலைகள் அல்லது அழுத்தங்கள், எதிர்ப்புகள், எதிர்ப்பாளர்கள் அல்லது இவைகளெல்லாம் காணும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே நம்பிக்கை இழந்து, விசுவாசத்தை இழந்து, ஒருவேளை சூறைச் செடியிலே படுத்து கொண்டு கர்த்தாவே என்னை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லுகிற அந்த ஜெப நிலையோடு நீங்கள் இருக்கலாம். இதே நிலையில்தான் நம்பிக்கையற்ற நிலையிலே அந்த எலியா இருந்தார். அருமையானவர்களே, இந்த எலியாவினுடைய வாழ்க்கையிலே நாம் கற்றுக்கொள்கிற முதல் படிப்படை என்ன? அவன் வாழ்க்கையிலே நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலை. ஆண்டவர் பெரியவர். கடந்த காலங்களிலே ஆண்டவர் உங்கள் நடத்தியதை சிந்தித்து அசை போட்டு பாருங்கள். ஆண்டவர் உங்களோடு வசனத்தோடு பேசியதை எண்ணி பாருங்கள். அல்லது ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த அநேக பதில்கள், இவைகளை எண்ணி ஆண்டவரை சிந்தித்து துதித்து பாருங்கள். நீங்கள் ஆண்டவரை மறந்தாலும், நீங்கள் விசுவாசத்திலே வலு இழந்து போனாலும் ஆண்டவர் உங்களை மறப்பதில்லை. நீங்கள் அவருக்காக பட்ட பிரயாசத்தையும் அவருக்காக நீங்கள் செய்த அந்த உழைப்பையும் அவர் மறந்து விடுகிறதுக்கு அநீதி நிறைந்த ஒரு தேவன் அல்ல. முதலாவதாக இந்த எலியாவின் வாழ்க்கையிலே நம்பிக்கையற்ற சூழ்நிலையை 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்திலே நாம் படித்தோம். இரண்டாவதாக, இந்த நம்பிக்கையற்ற சூழ்நிலைக்கு காரணங்கள் எவைகள்? அதை நான் விளக்க விரும்புகிறேன். முதல் குறிப்பிலே ஒரு சில காரியங்களை நான் கோடிட்டு சொன்னேன். ஆனால் அந்த காரியங்களை 3ஆக பிரிக்கிறேன். முதலாவதாக, அவர் மனநிலையிலே அதிகமாக பாதிக்கப்பட்ட நிலையாயிருந்தார். அதாவது சொல்வார்கள் மென்டலி ஓவர் ஸ்ட்ரெயின்டு என்பார்கள். 3.5 ஆண்டுகள் மழை இல்லை. 3.5 ஆண்டுகள் கேரித் ஆற்றங்கரையிலும் சாரிபாத்து வீட்டில் தான் இருந்தார். சாரிபாத்து வீட்டிலும் மகன் இறந்ததினாலே அவள் நிந்தித்த நிலை இவனுக்கு தெரியும். அந்த மகனை கர்த்தருடைய வல்லமையினால் உயிரோடு எழுப்பினார். அதே சமயத்திலே ஆகாப்புக்கு முன்பாக, பாகால் தீர்க்கலுக்கு முன்பாக ஆண்டவரே மெய்யான தேவன் என்பதை ரூபித்தார். இந்த 3.5 ஆண்டு காலங்களின் அநேக அனுபவங்கள், அநேக நெருக்கங்கள் அவருடைய மனநிலையிலே அதிக அழுத்தங்களை தந்தது. அது மாத்திரமல்லாமல் எசேபேல் ராணி, அவள் பயங்கரமானவள். ஆகவே அந்த பயங்கரமான பெண் கொன்று விடுவாள் என்று சொல்லி நடுங்கினான். ஆகவே மனநிலையிலே அவன் பாதிக்கப்பட்டவன். அநேக சமயங்களில் தைரியமாக நிற்கிற நாம் அநேக எதிர்ப்புகளையும் அநேக சூழ்நிலைகளை பார்க்கும்போது சோர்ந்து போய்விடுகிறோம். இரண்டாவது, அவனுடைய வாழ்க்கையிலே ஃபிசிக்கலி எக்ஸாஸ்டேட்டட் என்று சொல்லலாம். அதாவது சரீர பிரகாரமாய் களைத்து போனவன். களைத்து போனது காரணம் என்ன? 850 தீர்க்கர்களை, பாகாலின் தீர்க்கர்களை கொன்று போட்டவன். அது மாத்திரமா 18 மைல்கள் ஆகாப் ராஜாவின் ரதத்துக்கு முன்பாக ஓடியவன். இது எல்லாமே அவன் சரீரத்திலே அதிக களைப்பை உண்டு பண்ணியிருக்கலாம். மூன்றாவதாக, ஸ்பிரிச்சுவலி அவுட் ஆஃப் டச் என்று சொல்லலாம். ஆன்மீகத்திலே அவனுடைய வாழ்க்கையிலே எங்கேயோ தூரமாய் போய்விட்டான். விசுவாசத்திலே தளர்ந்து போனான். சொல்ல வேண்டும் என்றால் டெம்பரரிலி, தற்காலிகமாய் விசுவாசத்தை இழந்து போனான்.
அவன் உடன் ஊழியனுடைய கூட்டாளி தன்மையும் அவனுக்கு இல்லை, அதையும் இழந்து போனான். அவனுக்கு ஆறுதல் சொல்ல யாரும் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு தூர நிலைக்கு போய்விட்டான். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, உங்களுடைய நம்பிக்கை அற்ற நிலைக்கு காரணம் என்ன? மனநிலையிலே அழுத்தமா, அல்லது உங்களுடைய வாழ்க்கையிலே சரீரத்திலே களைத்து போனீர்களா? மூன்றாவதாக, உங்களுடைய வாழ்க்கையிலே ஆன்மீகத்திலே ஆண்டவரை விட்டு, ஆண்டவருடைய பிள்ளைகளை விட்டு, அவருடைய திருச்சபையை விட்டு நீங்கள் தூரம் போயிருக்கிறீர்களா? இதுதான் காரணங்கள். அருமையானவர்களே, இந்த 3 காரணங்கள் எலியாவுடைய வாழ்க்கையில் வந்தது. இதைத்தான் யாக்கோபு நிருபத்திலே யாக்கோபு எழுதுகிறார், அவர் நம்மை போல பாடுள்ள மனிதன். நமக்கு எவ்வாறு மனநிலையிலே, சரீர நிலையிலே, ஆன்மீகத்திலே பிராபலங்கள் வருகிறதோ அதே நிலை அவளுக்கு வந்தது. இந்த நம்பிக்கையற்ற நிலையை சொன்னேன். முதலாவது, நம்பிக்கையற்ற நிலையின் காரணங்களை சொன்னேன். மூன்றாவது குறிப்பு என்ன? இந்த நம்பிக்கையற்ற நிலையை ஆண்டவர் எவ்வாறு கையாண்டு அவனை சீரான நிலைக்கு எவ்வாறு சீர்பிடித்தினார் என்பதை சொல்ல விரும்புகிறேன். புதிய ஏற்பாட்டிலே பேதுருவை ஆண்டவர் சீர்பிடித்தினார். அதே போல எலியாவை சீர்பிடித்தினார். எப்படி சீர்பிடித்தினார்? முதலாவது, அவன் சரீரத்திலே களைத்து போனான். அதற்காக ஆண்டவர் அப்பத்தையும் தண்ணீரையும் கொடுத்தார். அருமையானவர்களே, எவ்வளவு ஆச்சரியம் பாருங்கள். அங்கே ஆகாரத்தை கொடுத்தார். நீங்கள் சரீரத்தை களைத்து போனால் அதற்கு தேவை நல்ல ஆகாரம், நல்ல ஓய்வு. பாருங்கள், முதல் முறை ஆகாரம் சாப்பிட்டு மறுபடியும் தூங்கி விடுகிறான், மறுபடியும் அவன் எழுப்பப்படுகிறான். ஆகவே நம்முடைய சரீரம் களைத்திருக்குமானால் நல்ல ஆகாரம் தேவை, அதே சமயத்தில் நல்ல ஓய்வு தேவை. அதே சமயத்தில் குகையில் இருக்கிற அவனை வெளியே வா என்கிறார். நல்ல சுத்தமான காற்று தேவை. அருமையானவர்களே, ஆன்மீக வாழ்வில் ஈடுபடுகிற மக்கள் அநேக சமயங்களிலே சரீரத்தை சரியாக கண்காணிக்காதபடி கையாளாமல் போய்விடுகிறார்கள். வேதவசனம் சொல்கிற சரீரம் அவருடைய ஆலயம். சரீரத்தை கெடுத்தால் அவர் நம்மை கெடுப்பார் என்று சொல்லப்படுகிறது. சரீரத்தை குறித்து வேதவசனம் சொல்கிறது, இந்த ஆவிக்குரிய பொக்கிஷத்தை இந்த உடைந்து போகிற பாத்திரங்களிலே நாம் பெற்றிருக்கிறோம். அப்படியானால் சரீரத்தை நாம் வெகு ஜாக்கிரதையாக ஆண்டவரின் ஆவியாருடைய ஒத்தாசையோடு திருமறையின் ஆலோசனையிலே அதை கையாள வேண்டும். ஆகவே சரீரத்தில் களைத்தவனுக்கு இதை செய்தார். இரண்டாவதாக அவர் என்ன செய்தார்? மனநிலையில் அங்கே அழுத்தம் உள்ளவனுக்கு அவர் என்ன செய்தார்? அவன் சொன்னான், நான் ஒருவன் மாத்திரம் இருக்கிறேன். ஆண்டவர் சொன்னார், இல்லை, முழங்கால் படியிடாத 7000 பேர் வைத்திருக்கிறேன். இப்பொழுது அவனுக்கு தைரியம் வந்திருக்கலாம். தான் ஒருவன் தான் இருக்கிறேன் என்ற எண்ணத்துக்கும், தன்னோடு அங்கு வெளிப்படாத 7000 பேர், முழங்கால் படியிடாத, பாகால்களுடைய நாமத்தை உச்சரிக்காத 7000 பேர் இருக்கிறதை காணும் பொழுது அவருடைய மனநிலையில் உற்சாகம் இருக்கும். அதே சமயத்தில் இவ்வளவு தூரம் போன மனிதனை ஆண்டவர் ஆன்மீகத்திலே அவனை விடவே இல்லை. தூதனை அனுப்பினார், ஆகாரத்தை கொடுத்தார். அதே சமயத்திலே அவனோடு பேச ஆரம்பிக்கிறார். உனக்கு இங்கு என்ன காரியம் என்று கேட்கிறார். அருமையானவர்களே, மனநிலையிலே பாதிக்கப்பட்ட நம்மை, சரீர நிலையிலே பாதிக்கப்பட்ட நம்மை, ஆன்மீக நிலையிலே பாதிக்கப்பட்ட நம்மை அவர் என்ன செய்கிறார்? தன் வார்த்தைகளினாலே உயிர்ப்பிக்கிறார். இங்கே எலியாவோடு கர்த்தர் நேரடியாக பேசுகிறார். பேசும்பொழுது என்ன நடக்கிறது? அங்கே பலத்த காற்று வருகிறது, அங்கே ஆண்டவர் இல்லை. அங்கே அக்கினி வருகிறது, அங்கேயும் ஆண்டவர் இல்லை. பாருங்கள், அங்கே இடிமுழக்கங்கள் வருகிறது, அங்கே ஆண்டவர் இல்லை. மெல்லிய சப்தத்தோடு பேசுகிறார். அருமையானவர்களே, ஆண்டவர் தான் யார் என்பதையும், தான் எப்படி செயல்படுகிறார் என்பதையும் அவனுக்கு விளக்கி காண்பித்தார். ஒருவேளை ஆண்டவரை விட்டு தூரம் போனவன், என்னை எடுத்துக்கொள்ளும் என்று தவறாய் ஜெபித்த ஒரு மனிதன், அந்த மனிதனை ஆண்டவர் தன்னுடைய வார்த்தைகள் வழியாக, தன் காட்சிகள் வழியாக, தன்னுடைய இடைபடுதல் வழியாக
அவனை உயிர்ப்பித்து சீரான நிலைக்கு கொண்டு வருகிறார். பின்வாங்கி போனவர்களை நம்மால் உயிர்ப்பிக்க முடியாது, ஆனால் ஆண்டவரால் உயிர்ப்பிக்க முடியும். பின்வாங்கி போன மக்களை ஆண்டவருடைய வார்த்தைகள் அங்கு உயிர்ப்பிக்க முடியும். பின்வாங்கி போன மக்களை ஆண்டவர் தன்னுடைய குறுக்கிடுதல் மூலமாக அவரால் உயிர்ப்பிக்க முடியும். அதற்கு உதாரணம் எலியா தான். எலியாவை ஆண்டவர் உயிர்ப்பித்தார். தன் வாழ்க்கை போதும், இதோடு முடிந்துவிடும் என்ற எலியாவுக்கு ஆண்டவர் 2 பொறுப்புகளை கொடுக்கிறார். நீங்கள் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 16 24 வசனங்கள், அதை நீங்கள் தொடர்ந்து வாசித்தால் அதில் ஒரு சில காரியங்கள் சொல்கிறார். எலியாவே, இதோ முழங்கால் பிடியிடாத, பாகால்களுடைய நாமத்தை உச்சரிக்காத 7000 பேர் இருக்கிறார் என்று சொன்னதோடு விடவில்லை. இதோ ஒரு தீர்க்கனை உனக்கு அடுத்ததாக நீ அபிஷேகம் பண்ணு என்று சொல்லி எலிசாவை பற்றி பேசுகிறார். அதோடு விடவில்லை, நீ 2 ராஜாக்களை நீ அபிஷேகம் பண்ண வேண்டும் என்று சொல்கிறார். அப்படியானால் புதிய பொறுப்புகளை தருகிறார், புதிய திட்டங்களை தருகிறார். அருமையான என் சகோதர சகோதரிகளை, நம்பிக்கையற்ற நிலையில் இருக்கிறீர்களா? நம்பிக்கையற்ற நிலையின் காரணங்களை ஆண்டவர் எலியாவின் வாழ்க்கை மூலமாய் கற்றுக் கொடுத்தார். ஆனால் நம்பிக்கையற்ற நிலையுள்ள மனிதனை ஆண்டவரே உயிர்ப்பித்து சரி பண்ணி புதிய பொறுப்புகளையும் புதிய திட்டங்களை தந்தார். இதே நிலையோடு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, வாழ்க்கை முடிந்து விட்டது, ஊழியம் முடிந்து விட்டது, என் சகாப்தம் முடிந்து விட்டது, எல்லாமே முடிந்து விட்டது என்று எண்ணாதிருங்கள். இனிதான் உங்கள் வாழ்க்கை தொடங்க போகிறது. எலியாவை மாற்றினவர் என்னை உங்களை மாற்றுவார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? அன்பின் பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். எலியாவினுடைய நம்பிக்கையற்ற சூழ்நிலைகளை நாங்கள் கற்றுக்கொண்டோம். எலியாவினுடைய நம்பிக்கையற்ற சூழ்நிலையின் காரணங்களை அறிந்து கொண்டோம். எலியாவின் நம்பிக்கையற்ற சூழ்நிலைகளை படைத்த ஆண்டவர், அழைத்த ஆண்டவர் எப்படி மாற்றினார் என்பதை அறிந்து கொண்டோம். இதே போல புதிய ஏற்பாட்டிலே நம்பிக்கையற்ற நிலையில் இருந்த பேதுருவை உயிர்ப்பித்து சீர்படுத்தி அவனை அப்போஸ்தலனாய் மாற்றினீரே. ஜீவனுள்ள கர்த்தாவே, உமக்கு நன்றி சொல்கிறோம். நம்பிக்கையற்ற சூழ்நிலையிலே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களை ஆசீர்வதியும். இன்றிலிருந்து அவர்களுக்கு புதிய சகாப்தம், புதிய பொறுப்புகள், புதிய திட்டங்கள் அவர்களை தேடி வரட்டும். அதிசயங்களை செய்யும். தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே.